கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்திதராய ச வேதசாஸ்திர பரிஜ்ஞாய தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரகங்களிலேயே அதிகமான வலிமை சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான கிரகம் என்பது செவ்வாய். செவ்வாய் கிரகம் வலிமையாயிருந்த பட்சத்துல உலகத்துல பல விசேஷமான நன்மைகள் நடக்கும். காலபுருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான வீடாகிய மேஷ ராசிக்கு ராசிநாதனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். அதே போல காலபுருஷ ராசிக்கு 8ஆம் வீடாக, அதாவது மர்மமான ஒரு மனித வாழ்க்கையில நமக்கு புரியாத எத்தனையோ விஷயங்கள் தெரியப்படுத்துறதுக்காக ஒரு மறைவு ஸ்தானமாக 8ஆம் வீடு, ஆயுள் ஸ்தானமாக செவ்வாய் வீடு கொடுக்கப்பட்டது. அதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தால், காலபுருஷ தத்துவ ராசிக்கு ஆரம்ப வீடு. செவ்வாய்ன்னா பூமிக்காரகன். பூமி மேல வாழ்கின்ற சமஸ்த ஜீவராசிகளை அரவணைக்கும் தன்மை பூமிக்கு உண்டு. பூமியிலிருந்து தோன்றிய எல்லா பொருள் பூமிக்குள்ளே செல்கின்றது. இதுதான் அந்த பூமியினுடைய பரம தத்துவம். பஞ்சபூத தத்துவங்களிலேயே முதன்மையான தத்துவம் பூமி தத்துவம். அதுதான் பிருத்வி தத்துவம்னு சொல்லுவா. செவ்வாய் பலமா இருந்தா பூமிக்காரக்கனாகவும், பல தோட்டம் துறவிகள் நிலப்புலன்களை வாங்கக்கூடிய ஆற்றல மிக்கவனாகவும் இருப்பார். அதிகார அந்தஸ்துல அரசு போக வாழ்க்கை பெறதுக்கு செவ்வாய் ஜாதகத்துல பலமாக இருக்க வேண்டும். டிசம்பர் 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்குது. ஒவ்வொரு செவ்வாய் பயிற்சி வரும்போது மிகப்பெரிய குழப்பங்கள் வரும். நமக்கு டிசம்பர் 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடந்தது. 2024 பிப்ரவரி 5ஆம் தேதி வரை செவ்வாய் 45 நாட்கள் தனுசு ராசியில் அமரப்போகிறார். அதே சென்ற செவ்வாய் பயிற்சி நீங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் 16 டிசம்பர் 28 வரைக்கும் இருந்தது. இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மறைஞ்சதுனால அதிகார வர்க்கத்தில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அதாவது உலக அளவில் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம 8 கெட்ட ஸ்தானமா இருக்கிறதுனால, செவ்வாய் நெருப்பு கிரகமா இருக்கிறதுனால போர்கள், ஏன்னா செவ்வாய் என்ன நெருப்பு கிரகம் இல்லையா? வெடிகள், ஆபத்துகள், ஏராளமான தொந்தரவுகளை உலகம் சந்தித்ததுன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் அதாவது விருச்சிகத்தில் இருக்கின்ற செவ்வாயின்னு பார்த்தின்றார். அதே செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்திருக்கிறது. சனி பகவான் 10ஆம் பார்வையாக செவ்வாயின்னு பார்த்திருக்கிறார். இங்க என்ன பொருள் வைத்து கொள்ள வேண்டும் என்றால், செவ்வாய் பூமி, சனி ஆயுள். பூமி மேல் இருக்கின்ற மனிதர்களுடைய ஆயுள் காரணமின்றி பறிக்கிறதுக்காக இந்த செவ்வாய் சனியோட பார்வைகள் வரும் என்றது நாம் நன்றாக உணர வேண்டும். எப்போ செவ்வாய் சனியையும் பார்த்தானோ, செவ்வாய் சனி கூட்டணியா இருந்திருக்குது. உலகத்துல பூகம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு மக்களை ஏதோ ஒரு பஞ்சபூத காரணத்தினால், நெருப்பினாலேயோ, விபத்தினாலேயோ, பூமினாலேயோ, அதாவது பூகம்பத்தினாலேயோ, பூமி சரிவு ஏற்படுறதுனாலேயோ, வெடினாலேயோ, யுத்தங்களாலேயோ மனிதருடைய வாழ்க்கை பறிபோகின்றது என்றது பொருள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அந்த அஷ்டமஸ்தானத்தை தாண்டி தன்னுடைய சொந்த வீடாகிய விருச்சிகத்திலிருந்து பாக்யஸ்தானமாகிய காலபுருஷ தத்துவ ராசிக்கு பாக்யஸ்தானமாகிய 9வது வீட்டுக்கு தனுசுல செவ்வாய் பயிற்சி ஆகின்றது. அப்போ உலகம் மிகப்பெரிய நன்மை சந்திக்க போகுது என்று பொருள். இதுக்குன்னு செவ்வாய் நல்ல இல்லைன்னா உலகத்துல பயங்கரமான கஷ்டங்கள் வந்துடும். செவ்வாய் நெருப்பு கிரகம், செவ்வாய் யுத்த கிரகம், செவ்வாய் போர் கிரகம், போராளி, விடாப்பிடிச்சு, அதாவது சண்டை விட மாட்டான். செவ்வாயிலும் ஆரம்பிச்சது எதுவும் விடாது. சண்டைகள், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகளை பாருங்க 30 வருஷமா நீடிக்கும். 2 பேர்ல ஒருத்தர் காலியாகிறவரே சண்டை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். செவ்வாய் ரத்த உறவுல சண்டைகள், பங்காளி சண்டைகள் நீங்க பாக்குறீங்க, பல தலைமுறை நீடிக்கும். இதெல்லாம் தப்பு. செவ்வாயினால வரக்கூடியதுதான் இந்த பிரச்சனை பூரா. அப்ப செவ்வாய்
ஒரு கோவக்காரகன். ஆக செவ்வாய் பயிற்சி இருக்கும்போது ஒவ்வொரு பயிற்சிக்கு இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்னா செவ்வாய் பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டும். ஒவ்வொரு கிரகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் தர வேண்டும். ஏன்னா செவ்வாய்னா பூமி சம்பந்தமான லாவாதேவிகள் நடக்கிறது, பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வருது, கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், போலீஸ் துறை சம்பந்தமான வழக்குகள், சீருடை துறைகளில் மாற்றங்கள், மிலிட்ரி முப்படைகளில் மாற்றங்கள், நாட்டுக்கு சம்பந்தமான எல்லா வகையான சீருடை துறைகளில் திடீர்னு குழப்பங்களோ அல்லது உயிர்வான் நிலைகள் அடைகிறதுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எல்லாத்தையும் விட செவ்வாய் இரத்த காரகன். இரத்த உறவுகளில் நல்ல ஒரு சுமூக உறவு நீடிக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். ஆக செவ்வாய் தனுசு பிரவேசம் 28/12/2023 5/2/2024 வரை 45 நாட்கள் யுவராஜாவாக செவ்வாய் வலம் வருகிறார். 12 ராசிகளுக்கு எத்தகையான ஒரு யோகத்தை பூமிக்காரகன் தருவார், எத்தகையான ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி கொடுப்பார், செவ்வாயினால எத்தகையான நன்மைகள் திகழப் போகிறது என்றது இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு ராசி அலசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜனாஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்திரேய நமோஸ்துதே. செவ்வாய் பயிற்சியில கன்னிராசி அன்பர்களுக்கு எத்தகையான ஒரு மகத்தான நன்மை நடக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல, அதாவது 3 8 கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் பயிற்சி ஒரு மிக முக்கியமான பயிற்சியாக நம்ம கருதப்படுகின்ற காரணம், செவ்வாய் பூமிக்காரக்குன்னு. அது மட்டும் இல்லாம பல விஷயங்கள்ல அரசியல் ரீதியா, பூமி சம்பந்தமா, ரியல் எஸ்டேட் சம்பந்தமா, கமிஷன் சம்பந்தமா பல தொழில்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் வகிக்கிறார். அது மட்டும் இல்லாம சீருடை பணிகள்ல, அரசாங்கத்துல பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் செவ்வாய்க்கு உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குடி பாவியன்னு தான் சொல்லணும் செவ்வாய். ஏன்னா 3 8 கூடியவன். இப்ப 4ல போய் உட்கார்ந்து இருக்கிறார். கேந்திரங்கள்ல பாவிகள் அமரும் போது மகத்தான சக்தி பெறுவார்கள். அதாவது 3 8 கூடிய மறைந்த கொடிய பாவி கேந்திரத்துல போய் 4ஆம் வீட்டுல பலமா உட்காரும் போது குரு வீட்டுல அருமையான ஒரு யோகத்தை கன்னிராசி அன்பர்களுக்கு தரப்போகிறார். அது மட்டும் இல்லாம அவர் மேஷத்தில் இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமா பொன்னவன் பார்வை செவ்வாய் மேல விழுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனம் ஆகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது செவ்வாய் குரு பரிவர்த்தனம் என்பது பணத்துக்கும் பூமிக்கு நடுவில் இருக்கின்ற பரிவர்த்தனம். இந்த 2 பொருள் இல்லைன்னா உலகத்துல எது இங்காது இல்லையா? ஸோ இந்த 2 பொருளுக்குள்ள, அதாவது குருமங்கள யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. குரு செவ்வாய் பரிவர்த்தனம் மிக விசேஷமானதாக எதிர்வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை சூப்பராக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு பாவத்தன்மை பெற்ற செவ்வாய் பகவான் கேந்திரத்தில் அமரும் போது நல்ல யோகம். அது மட்டும் இல்லாம அவர் 10ஆம் வீட்டையும் பார்ப்பார் கோச்சார ரீதி. அப்படி பார்க்கும்போது நமக்கு திடீர்னு பதவி யோகங்கள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏற்கனவே விண்ணப்பிச்சிருப்பாங்க, அவங்கள புறக்கணிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது தேடி வரும். இல்லை மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். இல்லை பொது வாழ்வில் உள்ளவங்க விஐபிஸினுடைய நட்பு கிடைக்கும். யாரோ ஒருத்தர் திடீர்னு சொல்லி வச்ச மாதிரி குரு பார்வை விழுவுறதுனால தெய்வத்தினுடைய அருள் என்பதே ஒரு மனித ரூபத்துல நமக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றலாக மாறிவிடும். ஆக இந்த செவ்வாய் குரு பரிவர்த்தனம் என்றது விசேஷமானதாக கன்னிராசினவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டு. அது மட்டும் இல்லாம ராசிக்கு யோகநாதன் ஆகிய சனி பகவானும் அவங்களுக்கு 6ஆம் வீட்டுல பலமா உட்கார்ந்துருக்கிறாரு. விபரீத ராஜயோகம் ஏற்படுத்திக்கிறாரு. ராசியில கேத்து இருக்கிறதுனால தான் பக்தி புண்ணிய மார்க்கத்து வழியா அவங்கள நல்ல ஒரு நினைச்ச காரியங்கள் உடனே நிறைவேற்றி காட்டிக்கிறது. 7ல ராகு இருக்கிறதுனால அந்த குடும்பத்துக்குள்ள சில சலசலப்புகள் இருந்தாலும் கூட அது ஒரு மறுபடியும் ஒரு நல்ல முடிவுக்காக மாறிவிடும். ஆக 3 8 கூடிய 4ல வரும்போது முயற்சிகள் மூலமா நம்மளுடைய நீண்ட கால கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது அதனுடைய பொருள். அது போலவே மறைந்திருந்த செவ்வாய், அதாவது உயில் சம்பந்தமா, பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது ஒரு வில்லங்கம் இருந்திருக்கும், ஏதாவது கோர்ட்ல ஒரு வழக்கு இருந்திருக்கும். அது நமக்கு இப்போ இந்த நேரத்துல ஒரு சாதகமாக மாறிவிடும். ஸோ அது மட்டும் இல்லாம திடீர்னு 3 8 கூடிய நமது முயற்சி மூலமா நம்ம நீண்ட வருஷங்களா முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க, ஒரு வழக்கில் வெற்றி பெறணும் மணி இந்த காலகட்டத்தில் சாதகமாக மாறிவிடும்.
இல்லை ஒரு உத்தியோகத்துக்காக தீவிர முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, அது உங்களுக்கு பாசிட்டிவாக வரும். இல்லை ஒரு வேலைக்காக ரொம்ப காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய எழுதிக்கிட்டே இருந்திருப்பீங்க, அது எந்த டைமில் வந்து 10ஆம் வீட்டுன்னு பார்க்கறதுனால அரசு சார்ந்த தொழில்களில் உத்தியோகத்தில் வந்து நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு உண்டாகின நியமன உத்தரவுகள் வந்து நீங்க பெறுவீர்கள் என்றது உறுதியான உண்மை. அது மட்டும் இல்ல உத்தியோகத்துல எங்க போனாலும் ஏற்கனவே புதன் வீடு, 10ஆம் வீடு வந்து மிதுன ராசி. ஸோ பல நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி கண்ணு முன்னே காமிச்சு மறையக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். இப்ப செவ்வாய் பார்க்கும்போது நமக்கு ஒரு விசேஷமான யோகம் உண்டாகும். ஆக கன்னிராசி அன்பளை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சி மிக யோகமானதாக அமைந்துவிடும். எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, நீண்ட வருஷங்களா தோய்ந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும். தெய்வத்தினுடைய அருள் தேடி வரும். குரு பகவான் பாதகாதிபதியா இருந்தாலும் கூட அவர் வந்து உங்களுக்கு அஷ்டமத்துல மறைஞ்சு இருக்கிறாரு, நன்மை தான் செய்வாரு. அது செவ்வாய் இருக்கிறதுனால தான் மறைந்திருந்த சொத்துக்களை கிடைக்கும். 8ல பொன்னவன் மறையிறதுனால எதிர்பாராத லாட்டரி ராஜயோகம் போன்ற ஒரு திடீர்னு ஆதாயங்கள் உண்டு, திடீர்னு பண வரவு உண்டு, தன வரவுக்கு உண்டாகின அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்துல உயர்வினை பெறுவீர்கள். நீண்ட வருஷங்களா நமக்கு தொழில் நடக்கலான்னு புலம்பிட்டே இருப்பீங்க, ஒரு நல்ல பார்ட்னர்ஸ் தேடி வருவார்கள். இந்த மாதிரி பல வகையான நன்மைகள் வந்து நமக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் விசேஷமாக நடக்கும். ஆக இந்த செவ்வாய் பயிற்சி எதிர்வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை மிக விசேஷமா இருக்கு. கன்னிராசினருக்கு மிகுந்த நன்மை அள்ளி தரும். சர்வே ஜனா சுகினோ பவந்து.